I'm sorry. I just need. Can you just tell me where this? It's just over there. Just follow the street. Hey! Oh, what are Hey! you doing now? Hey! My bag! My bag! Stop! My bag! Stop! Hey, stop! My bag! சிவா, இதுல 2 லட்சம் இருக்கு. இது வெறும் பணம் மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரோட வாழ்க்கை. ஐயோ, வெள்ளக்கார வரைக்கும் அடிச்சானே. It's okay. யோ விடு முத்து. என்ன எங்க கலட்ட? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, கொலைகேஸ்ல போராடி இவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கே அவனை போட்டு அடிக்கிறான். அந்த ஜாமீனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை என் கிளர்க்கு கதிர் இருக்கான்ல, அவன் ஆட்டிய போட்டு போயிட்டான். இவனை மறுபடியும் உள்ள தள்ளிட்டாங்க. அந்த கோவத்துல என்னைய போட்டு அடிக்கிறான். அவன் கடமையை தானே செய்யறான். ஐயோ அவன் பெரிய கொலைகாரனாச்சேயா. என்ன பண்ண சொல்ற? கொலைகாரன் கொள்ளைக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியறது என் பொழப்பா போச்சு. அப்ப அடுத்த ஏரிங் வரதுக்குள்ள அவன் பணத்தை கட்டிட்டு போயிட வேண்டியதானே? அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம கூட்ட. அவன் உன்னை கொல்லாம விட வெடுமுது. எஸ். ஐயோ. ஏய் நாடாரி கூப்பிடுற அங்க கிட்ட போற. சார் ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆந்தி வே. என்னடா ஸ்டைல் ஓடி வாடா. என்ன சார்? அடிச்சனா. ஏடா இங்க கூப்பிடுற அங்க போயிட்டு இருக்க. சார் நீங்க அந்த பக்கம் இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு சார். சரி அந்த வெள்ளக்கார எதுக்கு உன்னை கொலை செய்யறேன்னு போறான்? அவன் கிடைக்கிறான் சார், இன்னசென்ட் பாய். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் விட மாட்டேன். ஆமா சார், நீங்க இருக்கும்போது எந்த நாய் என்னை கொலை பண்ண முடியாது ஏன்னா சார். நான் தானே உன்னை கொல்ல போறேன். என்ன சார் சொல்றீங்க? ஏண்டா டேய் பேங்க்ல லாக் லோன் எடுத்து கொடுன்னு பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடா. ஏய் நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள பேங்க் லாக் இருக்கு எனக்கு வரணும். இல்ல ஜேம்ஸ்ல உன் பாடி மிதக்கும். சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். சாரி, பணம் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண சார் முடியாது. தொலைஞ்சு போயிடுச்சு சார். உனக்காக 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ பணத்தை கட்டிட்டேன்னா டெஃபினட்டா உனக்கு வேலை உண்டு. இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. சார் சார் லண்டன்ல யாரும் எனக்கு தெரியாது சார். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த லண்டனுக்கே என்ன தெரியும். ட்ரை பண்ணு, ஓகே? ஹே, ஆல் தி பெஸ்ட். அம்மா யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ 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 ஐயோ. Stop it. Hey. Hey. What's going on? என்னாச்சு? சார் நான் ஒருத்தன் சார். இத்தனை பேர் அடிக்கிறாங்க சார். அப்பா. What's your problem? என்ன எங்க தூக்கிட்டு போறீங்க? உர்ரா. அப்பா. நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்தீங்க சார். ரொம்ப நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன தகராறு? அதே ஏன் கேக்குறீங்க? கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. எங்க வக்கீல் ஒருத்தர் ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தை நான் சுட்டேன். ஓஹோ, ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏன் அவசரம் அப்படிங்க? இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு குரூப் அடிக்க வந்துட்டானுங்க. ஏங்க அது தப்பு இல்ல? ஏங்க லண்டன்ல தப்பு ரைட்லாம் பார்த்தா வாழ முடியாதுங்க. ஏதோ டைமுக்கு வந்து காப்பாத்தீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், பை பை. சார் 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 ஒரு நிமிஷம் சார். என்ன சார் நான் உயிரை காப்பாத்திருக்கேன், இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி? அதுக்காக உங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும்? போயா. அதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நான் வேலைக்காக லண்டனுக்கு வந்தேன். என் பையன் தொலைச்சிட்டேன். இருக்கட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுது? சார் எனக்கு தங்குறது ஒரு சின்ன வீடு, 10 செட் Dress, நல்ல சாப்பாடு, ஒரு சின்ன வேலை.
லிஸ்ட் இவ்வளவுதானா இன்னும் நீளுமா? இப்போதைக்கு இவ்வளவுதான் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார் யோ, ப்ளீஸ். நானே சோத்துக்கு சிங்க அடிச்சிருக்கிறேன். இதுல நீ வேறியா? போயா. இவ்வளவு ரிச்சா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. யோ, லண்டன்ல பிச்சைக்காரனும் பணக்காரனும் குளிருக்கு கோட் தான் போட்டிருப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்க உயிரை காப்பாத்திருக்கேன். இப்போதைக்கு லண்டன்ல உங்களை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி? வேற சொல்லிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பல. எந்த வேலை கொடுத்தாலும் பாப்பேன். சாப்பிட்டியா? இப்ப சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? நமக்கு என்ன ஒருத்தர் இருக்காரியா? நான் ஏய் 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 அண்ணா எங்க? வேலை விஷயமா வந்திருக்கோம். நாய் நாய் டேய், யாரடா நாய் சொல்ற? நாய் இவன் நாய் சொல்றாடா. யாரா என் தம்பி அடிக்கிறது? Idiots. சும்மாடா. இவனை நாயின்னு கூப்பிட்டாங்க. ஏன்டா நாளைக்கு தான் வேலை. இன்னும் எதுக்கே வந்தேன்னு கேட்டேன். அடிச்சிட்டாங்கறியா? அடிச்சிட்டான். புரியுது விட்ற. ஏயா அவனே ஒரு திக்குவான், அவனை போய் அடிச்சிட்டீங்க. Sorry. யார் இவன்? வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும்னு கேட்டீங்களா பாஸ்? அதுக்கு தான் நம்ம வேலைக்கு தாங்குவாப்லையா? பாஸ் என் முன்னாடியே 10-15 பேரை பொட்டி எடுத்தான். அப்படியா? வாட்ஸ் யுவர் நேம்? சிவா. மிஸ்டர் சிவா, மை நேம் இஸ் பாஸ்கர், பட் ஷார்ட்டாக சுருக்கமாக எல்லாரும் என்ன பாஸ்னு கூடுவாங்க. இவன் என்னோட பிரதர் நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி, பட் சுருக்கமாக எல்லாரும் நாட்டுக்கு சின்ன கூப்பிடுவாங்க. 13 பாஸ்போர்ட் வச்சிருக்கான். எஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவள் தான் என்னோட பிஏ, செக்ரட்டரி, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், எக்ஸ்ட்ரா எல்லாம் அவங்க தான். ஐஸ்வர்யா. சுருக்கமா? நோ நோ நோ, அது ஏன் ஆளு. சாரி. முதல்ல மேட்டருக்கு வருவோம். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம 5 பேர் இந்த வேலையில் இறங்க போகிறோம். ஓகே? நாளைக்கு சரியா 1 மணிக்கு நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகும். முக்கியமான விஷயம், வேலை நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை முடிஞ்சோன்னா இம்மீடியட்டாக பிரிஞ்சிடணும். நம்ம வேலையோட நேச்சர் என்னன்னு புரியுதுல்ல உனக்கு? எல்லாம் புரிஞ்சது. ஆனா அந்த வேலைன்னு சொன்னீங்களே அதான் என்னன்னு புரியல. நத்திங். இங்க இருக்க கொள்ளையடிக்க போறோம். என்ன? கொள்ளையடிக்க போறோம். அதெல்லாம் என்னால முடியாது. யோ, முதல்ல என்ன சொன்னேன்? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் பாக்குறேன்னு சொன்னேன். இப்போ திரும்பி தர பண்ண என்ன அர்த்தம்? பேங்க் கொள்ளை அடிக்கிறது ஒரு வேலையா? அது தப்பு. என்ன தப்பு உப்புன்ற? யோ, சாமியார்களே நீங்க அதான் பண்றாங்க. நீ இன்னும் தப்பு உப்புன்ற? இங்க பார், வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லு. இதை விட நல்ல வேலையா? இங்க பார், உங்க அம்மாவோட ஆபரேஷனு, உங்க அக்காவோட வாழ்க்கை, உன் தங்கச்சியோட கல்யாணம், உன் தம்பியோட படிப்பு, ஒரே கல்ல 4 மாங்கா. யோசிச்சு பார். என்னதான் இருந்தாலும் உனக்கு வேணா விடியா? இது நாங்க ஏற்கனவே போட்ட பிளான். ஒரு ஷேர் மிச்சம் நினைச்சுக்கிறேன். வரேன். கதிர், நம்ம பங்கு எவ்வளவு தெரியுமா? 1 மில்லியன் பவுண்டு, அதாவது 8 கோடி. அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சா அழகழகான பொண்ணுங்க, விதவிதமா காரு, அடுக்குமாடி வீடு, இந்த லண்டனே நமக்கு சொந்தம்.